ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபைனல் உமன்ஸ் ஐபிஎல்லோடைய ஆர்சிபி பெங்களூர் டெல்லி கேபிட்டல்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்குது. எங்கே நடக்குதுன்னா அதே அருண் ஜெட்லி ஸ்டேடியம் டெல்லியில் தான் வந்து நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வென்யூ வந்து மேக்ஸிமம் பவுலிங் பேட்டிங் ரெண்டுக்குமே சப்போர்ட் ஆகுது. இப்போ இது வந்து குவாலிஃபையர் ஃபைனல் அப்படிங்கிறதுனால பிளேயர்ஸோக்கு கொஞ்சம் ப்ரெஷரில் விளையாடுவாங்க. அதனால அவங்களோட ரன்ஸ் பார்த்தீங்கன்னா குவாலிஃபை அதாவது அந்த அளவுக்கு பண்ண முடியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா எம்ஐ தான் லாஸ்ட் மேட்ச் வின் பண்ண வேண்டிய ஒரு இதில் இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களால சேஸ் பண்ண முடியாமல் ப்ரெஷரில் தோற்று போயிட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அது மாதிரி மெயினான பேட்ஸ்மேன் பேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஹைச்கர்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி மந்தனா பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். அதுக்கப்புறம் வர்றவங்க வந்து பண்ணுவாங்க. இது வந்து எல்லா ஃபைனல்லையும் நடக்கும். வேர்ல்டு கப் ஃபைனல்ல இருந்து நம்ம இந்தியா மேட்ச் பார்த்தீங்கன்னா அதுல இருந்து எல்லா இதுவும் அப்படியே நடக்கும். அந்த மாதிரி இப்போ இந்த வென்யூ வந்து பேட்டினுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ சப்போஸ் டெல்லி பிடிச்சாங்கன்னா பேட்டிங்ல ரன் ஸ்கோர் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் மேக்சிமம் டாஸ் வின் பண்றவங்க பேட்டினை தான் சூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த வென்யூ வந்து ஸ்பின்னர்ஸ்க்கும் சப்போர்ட் ஆகுது. அதே நேரத்தில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ப்ளஸ் செகண்டாக பேட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பவர் பிளேக்கு அப்புறம் மெதுவா அப்படி சப்போர்ட் ஆகுது. அது ஒரு பக்கம். ரெண்டாவது பேட்டினுக்கு இப்போ தொடர்ந்து பவுலினா சப்போர்ட் பிச்சு ஆயிட்டு இருக்கிறதுனால பேட்டினுக்கு வர்றப்போ ஓப்பனர்ஸ் வந்து நல்லா பிளே பண்ணுவாங்க. இப்போ இந்த வென்யூ ஸ்டாட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளே பண்ணவங்க நிறைய மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க இந்த உமன் ஐபிஎல்ல. அதே மாதிரி டோட்டல் T20 ஸ்டாட்ஸ் உமனுக்கு பார்த்தீங்கன்னா 16ல் ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க 8ம் செகண்டும் 8ம் சேமாக இருக்கு. ஆவரேஜ் வந்து 150 தான் வருது. மேக்ஸிமம் ஃபைனலில் அந்த அளவுக்கு தான் வரும். பிலோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 159 டைம்ஸும் 150 to 169 2 டைம்ஸும் 170 to 199 1 டைம்ஸும் எபோவ் ஸ்கோர் வந்து 193 டைம்ஸ் வருது. இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டு டீமுக்கும் வந்து இதே இதில் வந்து பேட்டினுக்கு தான் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. ஆர்சிபி வந்து லாஸ்ட் வரை ஃபைட் பண்ணுவாங்க. ஆனால் கடைசியில் வந்து பார்த்துருப்பீங்க அந்த கடைசி இதில் வந்து அவங்க விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு சில வாய்ப்புகளும் இருக்கு. தொடர்ந்து பவுலிங்காவே சப்போர்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால அந்த மேட்ச் பேட்டினுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு வந்து 6 விக்கெட்டு, ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 விக்கெட் அளவுக்கு லாஸ்ட் மேட்ச்ல டோட்டலாக 12 விக்கெட்ஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 12th மார்ச் பார்த்தீங்கன்னா எம்ஐ ஆர்சிபி இவங்க வந்து சேஸ் பண்ணிட்டாங்க கம்மியான இதுலயே. எலிஸ்பெரி நல்ல பவுலிங் ஃபர்ஸ்ட் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி 11th மார்ச்சும் பார்த்தீங்கன்னா அதாவது 10th மார்ச் பார்த்தீங்கன்னா இதுதான் பேட்டிங் சேஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. லாஸ்ட் ஒரு ரன் வித்தியாசத்தில் டெல்லி வின் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து டெல்லி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா வரதுக்கான சில வாய்ப்புகள் இருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 மேட்சஸில் 130 விக்கெட்ஸ் வந்து இது வரைக்கும் இங்கே இந்த WPL ஆயிருக்கு. அதில் வந்து ஃபாஸ்ட் வந்து பவுலர்ஸ் 44ம் ஸ்பின்ஸ் வந்து 69ம் எடுத்திருக்கிறாங்க. ரெண்டு பேருடைய வென்யூ ஸ்டார்ஸ் அண்ட் ஹெட் ஸ்டார்ஸ் பார்க்கலாம். ஆர்சிபி வந்து மேட்சஸ் 4 மேட்சஸ் இங்கே ப்ளே பண்ணி 2 win 2 லாஸில் இருக்கிறாங்க. எம்ஐயும் பார்த்தீங்கன்னா டிசியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 4 win 2 லாஸில் இருக்கிறாங்க. ஆனால் ஹெட் டு ஹெட் இதில் பார்க்குறப்போ இது வரைக்கும் ஆர்சிபி வந்து ஒரு டைம் கூட டெல்லி கேபிட்டல்ஸை வின் பண்ணதே கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னா இவங்க டெல்லியோட கேபிட்டல்ஸோடைய ஆல்ரவுண்டர்ஸ் அவங்க பேட்டிங்கும் நல்லா பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பவுலிங்கும் பண்ணிடுவாங்க. ஜொனாசன், கேப்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் சதர்லாண்டு இவங்கெல்லாம் பண்ணிடுறாங்க. ஆனால் ஆர்சிபியில் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டரில் அலெக்ஸ் பெரிய தவிர வேற யாரும் பண்ணுறதில்லை. வரேகம் வந்து பண்ணாதான் உண்டு அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கு. இப்போ அப்படி இருந்துச்சுன்னா இவங்க வின் பண்ணுறது கஷ்டம். அதனால தான் டெல்லி வந்து தொடர்ச்சியாக வின் பண்ணிட்டே வந்துடுறாங்க. ஆர்சிபியோட பாசிபிள் 11 பார்க்கலாம். மந்தனா, மொலினஸ், அலெக்ஸ் பெரி, சோஃபியா டிவைன், ரிச்சா கோஷ், வரேகம், டிஷா கசட், பட்டேல், போக்ராக்கர், ஆஷா சோபனா, ரேணுகா சிங். மேக்ஸிமம் இவங்க வந்து டீம் சேஞ்ச் பண்ணாமல் தான் போவாங்க. லாஸ்ட்டாக 2 மேட்ச் வின் பண்ணிட்டு வரதுனால ஏன்னா பவுலர் சைடில் வந்து ஸ்ட்ராங் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வேணா ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட பிளேயர் ஸ்டார்ஸ் பார்க்கலாம். ஸ்மிருதி மந்தனா வந்து ஐபிஎல்ல அதாவது உமன் ஐபிஎல்ல வந்து 418 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. இவங்க கூட ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா இவங்க நல்லா விளையாண்டுருக்காங்க. 112 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தா அது இந்த வென்யூல வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. வென்யூல வந்து அவங்களுக்கு ரெக்கார்டு வந்து ரொம்ப போரா தான் இருக்கு. வென்யூ ரெக்கார்டு தான் ஃபர்ஸ்ட் வந்து
பிளேயரோடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து உறுதிப்படுத்தும். அதுக்கு அடுத்து தான் ஹெட் டு ஹெட் இது வந்து பார்க்க முடியும். ஸோ இவங்க வந்து ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான், அந்த கண்டிஷனில் தான் இருப்பாங்க. அப்புறம் சோஃபியா டிவைன், இவங்க வந்து 4 மேட்சஸில் ஹெட் டு ஹெட்டில் 84 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க, 2 விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மர் தான், ஆல்ரவுண்டர் தான். இவங்களுடைய நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுறப்போ நல்லா இருக்கும். லாங் நல்ல ஹைட்டாக இருப்பாங்க. அவங்களுடைய பவுலிங் இது பார்த்தீங்கன்னா நல்ல பவுன்ஸும் ஏற்றுவாங்க, அவுட் ஸ்விங் பண்ணுவாங்க, இன் ஸ்விங் பண்ணுவாங்க. நல்ல விக்கெட் டேக்கர் பவுலர் தான். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டு பேட் பண்ணுறப்போ அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் கூட அவங்க வேகமாக அடிக்கணுங்கிற இதில் வந்து அவுட் ஆயிட்டாங்க, ரன் ஸ்கோரை இது பண்ணணும்ட்டு. இப்போ சப்போஸ் இவங்களே கூட இந்த மேட்ச் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓப்பனிங். இப்போ எலிஸ்பெரி பார்த்தீங்கன்னா இவங்க கூட ஹெட் டு ஹெட்டும் பார்த்தீங்கன்னா 73 ஆவரேஜ் இருக்கிறாங்க, வென்யூலையும் 89 ஆவரேஜ் வச்சிருக்காங்க. இவங்க மேக்ஸிமம் மஸ்ட் பிக் இதில் தான் இருப்பாங்க, ஸ்மால் லீக் கிராண்ட் லீக்ல. அவங்க 2 டைம் கேப்டன் வந்துட்டாங்க, 3ஆவது டைம் வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். வேணா விசி வரலாம். அந்த இதை வந்து நம்ம வந்து அவங்க பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ணுறப்போ வரதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கும். ஆனால் அதை வந்து எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து தான் இருக்கு. டிஷா கசட்டுக்கு பெர்ஃபார்மன்ஸே இல்லை, அவங்களெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடலாம். இப்போ சப்போஸ் டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகிற பட்சத்தில் இவங்க வந்து ஏதாவது பண்ணால் உண்டு. ரிச்சா கோஷ் வந்து ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா நல்லா வச்சிருக்காங்க, 109 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க, வென்யூலையும் 131 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. இவங்க வந்து லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணலை. இப்போ டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகிற பட்சத்தில் ரிச்சா கோஷ் வந்து நாளைக்கு வந்து மஸ்ட் பிக் பிளேயரு, அவங்க கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. மொலினஸும் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர், பவுலிங்கும் போட்டுருவாங்க, பேட்டிங்கும் பண்ணுவாங்க, வென்யூல நல்லா ரன்ஸ் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பேட்டிங் பொசிஷன் மேலே கிடைக்கிற பட்சத்தில் அவங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, ஆல்ரவுண்ட் இன்டர்நேஷனல் பிளேயர் அவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வரைகம் வந்து லாஸ்ட் மேட்சே சொல்லியிருந்தா அவங்க மஸ்ட் பிக் பிளேயர் மாதிரின்னு. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது இந்த டீமுக்கு இடையே. ஆனால் விக்கெட்ஸ் வந்து இவங்க வந்து மேக்ஸிமம் ஒரு வேளை விக்கெட்டில் எடுக்கலனாலும் பேட்டிங் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ ஆர்சிபி வந்து கொஞ்சம் லோவாக இருக்கிறதுனால இவங்க பேட்டிங் பண்ணியாவது ஸ்கோர் பண்ணி கொடுக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. பட்டேல் நல்லா பவுலிங் போட்டு வராங்க, 2 விக்கெட் 1 விக்கெட் 4 விக்கெட் 4 விக்கெட் 1 விக்கெட்னு. ஸோ இவங்க வந்து ஒரு மஸ்ட்-பிக்காக வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னருக்கு எடுத்துட்டு போய்க்கலாம். இப்போ சாரதா, ஆஷா சோபனா, ரேணுகா சிங், இந்த 3 பேரோட பெர்ஃபார்மன்ஸு வீக்காக தான் இருக்கு. ஆனால் இதில் அந்த சோபனாங்கிறவங்க ஒரு 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட்னு எடுத்துருக்காங்க. ஒரு மேட்ச்சில் கேப்டன் அளவுக்கு ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஸ்பின் சப்போர்ட் ஆகிற சமயத்தில் இவங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து ஓவர் கிடைக்கணும். இப்போ ஓவர் கிடைச்சா இவங்களால விக்கெட் எடுக்க முடியும். ஸோ ஒரு லோ பர்சன்ட் பிளேயரில் இவங்களை நம்ம ஒரு வாய்ப்பாக எடுத்துகிட்டு போகலாம். மற்ற 2 பேர் பிளேயரும் வீக்காக தான் இருக்கிறாங்க. ரேணுகா சிங்குக்கு வேணால் ஒரு கிராண்ட் லீக்ல வந்து ஒரு ரிஸ்க் பிக்கில் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிசியோட பாசிபிள் ஒன்று பார்க்கலாம். ஷிஃபாலி வர்மா, லானின், ராடிகஸ், கேப், ஜொனாசன், ஆர் யாதவ், ரெட்டி, பாட்டியா, பாண்டே, மின்னுமணி. இதில் ஏதாவது ஒன் ஆர் 2 சேஞ்சஸ், ஒரு சேஞ்சஸ் 2 சேஞ்சஸ் வேணால் பண்ணலாம். இல்லை இவங்களும் 2 டைம் மேட்ச் வின் ஆகிட்டு வரதுனால மேக்ஸிமம் அப்படியேனாலும் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ லானின் பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்டும் ரெக்கார்டும் வென்யூ ரெக்கார்டும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. லாஸ்ட் 2 மேட்ச் நல்லா பண்ணால. ஸோ இந்த மேட்ச் இவங்க கண்டிப்பாக நல்லா பண்ணிடுவாங்க, மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. ஷிஃபாலி வர்மா பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயரு. ஸோ இவங்க வந்து இப்போ ப்ரெஷரில் இருக்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு ஹிட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இவங்க அடித்து விளையாண்டாங்கன்னா ஒரு வேளை டெல்லி வந்து வின்னாறதுக்கு ஒரு நல்ல பேட் பண்ணி ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டினாலும் சரி, செகண்ட் பேட்டினாலும் இவங்களுக்கு ப்ரெஷர்லாம் பார்க்க மாட்டாங்க, இவங்க பாட்டுக்கு அடிக்கணும்னு மட்டும்தான் ஏம்ல பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச் வேற நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, இவங்களோட ஹெட் டு ஹெட் வென்யூ ரெக்கார்டும் இருக்கு. ஸோ இவங்க 2 பேருமே டீம்ல வந்து நம்ம எடுக்கலாம். அப்புறம் அலேஸ் கேப்சி, இவங்க வந்து ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு நல்லா வச்சிருக்காங்க. வென்யூ தான் வந்து இந்த வென்யூல அவங்க சரியா விளையாடலை. ஆனால் இவங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர் தான், ரொம்ப ஸ்ட்ரைக் ரேட்டை வந்து அதிகப்படுத்தியே விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. விக்கெட்ஸும் பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுலிங் கிடைக்கிற பட்சத்தில் இவங்க ஒரு விக்கெட் 4 ஓவர் போட்டுருவாங்க. அதே மாதிரி ராட்ரிகஸும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து நல்லா ப்ளே பண்ணிடுவாங்க. அவங்க வந்து மேக்ஸிமம் லோ பெர்சன்ட்ல இருப்பாங்க. இப்போ டாப் ஆர்டர், இப்போ சப்போஸ் ஷிஃபாலி வர்மா வந்து ஃப்ளாப் ஆயிட்டாங்கன்னா இவங்க கேப்சி தான் இறங்குவாங்க. விக்கெட் போகிற பட்சத்தில் இந்த ராட்ரிகஸை கூட முன்னாடி இறக்கி விடுவாங்க அடிக்கணும்ட்டு. அந்த மாதிரி பட்சத்தில் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ராட்ரிகஸ் வந்து கொஞ்சம் நல்லா விளையாடுவாங்க. கேப் அப்புறம் ஜெஸ் ஜோனாசன், இவங்க 2 பேருமே இன்டர்நேஷனல் லெவல் குட் பிளேயர்ஸ். கேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாங்கன்னா நிறைய விக்கெட் எடுத்துருவாங்க, டக்குன்னு விக்கெட் எடுக்கிறதுக்கான எபிலிட்டி அவங்களுக்கு உண்டு.
அதே மாதிரி பேட்டிங் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மியாக தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி அவங்க டீம் வந்து டக்குன்னு அவுட் ஆயிட்டாங்கன்னா கூட ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது மாதிரி ஜெஸ் ஜானசனும் அதே மாதிரி தான். அவங்களும் நல்ல ஓரளவுக்கு பேட் பண்ணுவாங்க. பவுலிங்கும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு விக்கெட் எடுப்பாங்க. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா டிசியோட இவங்க கேப்பு ஜானசன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பிளேயர்ஸ் தான். அதை எப்படி நம்ம எடுக்கலான்னு டீம் மேக்கிங்கில் பார்க்கலாம். இப்போ பாட்டியா, அருந்ததி ரெட்டி. பாட்டியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ அந்த இது கிடைக்கும் பட்சத்தில் தான் அவங்க பெர்ஃபார்மன்ஸே பண்ண முடியும். ரெட்டி வந்து பவுலிங் நல்லா தான் போடுவாங்க. 1 விக்கெட் 1 விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட் 3 விக்கெட்லாம் எடுப்பாங்க. அவங்க கிரெடிட் இதில் எப்படி வராங்க, அவங்க பெர்சன்டேஜ் எவ்வளோ அளவில் இருக்குது, இந்த டீமுக்கு எதிராக ஆனால் நல்லா போட்டிருக்காங்களாங்கிற நம்ம இதை பார்த்துட்டு நம்ம வந்து இவங்களை இவங்க ரெட்டியை வந்து நம்ம கொண்டு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷீகா பாண்டே, ராதா யாதவ், மின்னுமணி. இதில் வந்து இந்த ராதா யாதவ் வந்து கன்சிஸ்டிவாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. 3 விக்கெட் 1 விக்கெட் 2 விக்கெட்னு. இப்போ லாஸ்ட் 2 மேட்ச் பண்ணலை, அதுதான் மெயின். அதனால இந்த மேட்ச் வந்து இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி இவங்க விட்டுட்டாங்கன்னா அந்த ஷீகா பாண்டே இவங்க 2 பேரும் மேக்ஸிமம் வேற கிரெடிட் வேற பெர்சன்டேஜ் லெவலில் தான் இருப்பாங்க. இப்போ 2 பேரும் ஹை பெர்சன்ட்ல இருந்தாங்கன்னா நம்ம ஒருத்தரை எடுக்கலாம். அதே மாதிரி 2 பேரும் ஹை லோல இருந்தால் 2 பேருமே நம்ம எடுக்கலாம். அதுவும் டெல்லி வின் ஆகிற பட்சத்தில் ஷீகா பாண்டே இவங்களும் ஒரு மஸ்ட் பிக்ல வந்துருவாங்க. ஏன்னா அவங்க வந்து விக்கெட் எடுக்கிற எபிலிட்டி வந்து அவங்ககிட்ட இருக்கு. மேக்ஸிமம் இதில் 2 அந்த மாதிரி எடுத்து நம்ம பண்ணலாம். பிளேயரோட மேட்சப் பார்க்கலாம். மெக்லானின் வந்து பார்த்தீங்கன்னா டிவைன் பாலில் 4 விக்கெட் டைம் அவுட் ஆயிருக்கிறாங்க. பட்டேல் பாலில் ஒரே பாலில் அதாவது கம்மியாக அவுட் ஆயிட்டாங்க, கம்மியான ரன்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஷா, மொலினஸ் பால்லாம் ஒரு டைம் தான் அவுட் ஆயிருக்கிறாங்க. ஸோ டிவைன் பாலில் இவங்க ஃபர்ஸ்டே பிடிப்பாங்க, அடிக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. 120 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணதுனால. ஸோ இவங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு த்ரெட் இல்லை, டிவைன் மட்டும்தான். அப்போ சிஃபாலி வர்மாக்கு பார்த்தீங்கன்னா எலிஸ்பெரிக்கு ஓவர் கொடுத்துருவாங்க இவங்க நல்லா பவுலிங் போட்டதுனால. அவங்கக்கிட்ட ஒரு த்ரெட்டு இருக்கு, மொலினஸ் கிட்ட இருக்கு, அதே மாதிரி பட்டேல் கிட்டையும் ஒரு சின்னதாக ஒரு த்ரெட்டு இருக்கு. ஸோ இவங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் டீம் மேக்கிங். இதில் ராட்ரிகஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் அடிச்சிருவாங்க. அவங்க மேக்ஸிமம் 1 or 2 விக்கெட்டு தான் பெருசாக இதாக இருக்கிறாங்க. ஸோ எலிஸ்பெரி இதில் வந்து ஒரு மஸ்ட் பிக் பிளேயரில் தான் வராங்க. அவங்க விக்கெட் நிறைய எடுத்துருக்காங்க, ரன் ஸ்கோர் பண்ணலனாலும். ஸோ அவங்கள நம்ம வந்து ஒரு சிவிசி இல்லைனாலும், அவங்க தொடர்ந்து 2 தடவை சி வந்துட்டாங்க. ஸோ சிவிசி இல்லைனாலும் ஒரு ட்ரீம் டீம்லையாவது நம்ம அவங்கள எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேப் பார்த்தீங்கன்னா டிவைன் பாலில் தான் 3 டைம் அவுட் ஆயிருக்கிறாங்க. டிவைனும் ஒரு மஸ்ட் பிக்கில் தான் இருப்பாங்க இந்த ஆர்சிபியில், நல்ல ஒரு பவுலர். ஜெஸ் ஜானசனும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் இவங்களுக்கு பேட்டிங் வாய்ப்பு வர்றதை பொறுத்து தான் அது வந்து இருக்கு. ஆனால் கேப் வந்து அலெக்ஸ் பெரி பாலையும் ஒரு 2 ரன்ஸில் சீக்கிரமாகவும் அவுட் ஆயிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட பிளேயர் மேட்சை பார்க்கலாம். ஸ்மிருதி மந்தனா வந்து கேப் பால்ல 6 டைம் அவுட் ஆயிருக்கிறாங்க. இவங்க லாஸ்ட்டாக ப்ளே பண்ணதுலேயும் பார்த்தீங்கன்னா கேப் பால்ல அவுட் ஆயிட்டாங்க. அதே மாதிரி கேப்சி பால்லையும் 2 விக்கெட் ஆயிருக்கிறாங்க. கேப்சி இவங்க மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாங்கன்னா இவங்க ஒரு இதில் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி ஷிகா பாண்டே பால்ல கம்மியான இதுலையும் அவுட் ஆயிருக்கிறாங்க. ஜெஸ் ஜானசன் பால்லையும் 4 டைம் அவுட் ஆயிருக்கிறாங்க. கம்மியாக தான் ஒரு ரன் அடிச்சிருக்கிறாங்க, ஆனாலும் அவுட் ஆயிருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய த்ரெட்ஸும் இருக்கு. இவங்க ஹை பெர்சன்டேஜில் இருந்தாங்கன்னா, ஆனால் இந்த டீம் கூட நல்லா விளாண்டுருக்காங்க. இவங்க வென்யூ இவங்களுக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது. சோஃபியா டிவைன் வந்து பார்த்தீங்கன்னா கேப் பால்ல தான் 5 விக்கெட் எடுத்து அவுட் ஆயிருக்கிறாங்க. ஜெஸ் ஜானசன் பால்ல 8. இவங்க 2 பேரும் ஸ்டார்டிங் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கேப் வந்து போட வருவாங்க. ஸோ இவங்க அவுட் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு. கேப் வந்து இதில் ஒரு மஸ்ட் பிளேயராக வந்துடுறாங்க. எலிஸ்பெரியும் 3 டைம்ஸ் அவுட் ஆயிருக்கிறாங்க. ஜெஸ் ஜானசனும் பால்ல 7 டைம்ஸ் அவுட் ஆயிருக்கிறாங்க. மொலினஸ் பார்த்தீங்கன்னா ஜான்சன் பால்ல 1 டைமும் மற்றவங்க பால்லாம் ஒவ்வொரு டைம் தான் அவுட் ஆயிருக்கிறாங்க. ஸோ இவங்க நல்ல டாப் ஆர்டர் வர்றப்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பவுலிங்கும் பண்ணிடுவாங்க. ரிச்சா கோஷ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தான் வருவாங்க. விக்கெட் டக்குன்னு போனால் தான் வருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சதர்லாண்ட் வந்து எடுத்தாங்கன்னா இவங்களுக்கு ரிஸ்க் இருக்கு. ஆனால் இவங்க மேக்ஸிமம் எடுக்க மாட்டாங்க. மற்றபடி ஒரு பால்ல தான் எல்லா டைம் ஒரு டைம் அவுட் ஆயிருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் மேட்ச் வேற பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஸோ வந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு அடுத்து டீம் மேக்கிங் பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் ஜிஎலுக்கான வீடியோ, ஸ்மால் லீக்குக்கான வீடியோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஷார்ட்ஸ் வீடியோலையும் இன்னொரு ஃபுல் வீடியோலையும் அடுத்து போடுவோம். இந்த ஸ்டாட்ஸை வச்சும் பிளேயர்ஸை நம்ம எப்படி உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறதையும் நம்ம அந்த இதில் வந்து டீப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ.